தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என் சிந்தனையில் சிவன் இருக்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. தேவர்கள் துன்புறுத்தி வந்தார்கள் அசுரர்கள். அவர்களை அழிப்பதற்காக சிவன் ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு தேரில் ஏறி சென்றார். அச்சரப்பாக்கம் என்ற இடத்தில் சென்றதும் அந்த தேரின் அச்சாணி உடைந்து விட்டது. அது என்னவென்று சிவன் சிந்தித்து பார்த்தபோது, நாம் ஏதேனும் ஒரு நல்ல வேலையை செய்யும்போது முதலில் விநாயகரை வழிபாடு செய்வோம். அப்படி விநாயகரை அவர் வழிபாடு செய்ய மறந்துவிட்டார். அதன் காரணமாக அந்த அச்சாணி உடைந்து விட்டது. பிறகு சிவன் விநாயகரை நன்றாக வணங்கினார். அப்படி வணங்கிய பிறகு அவர் விநாயகர் அந்த தேரை சரி செய்தார். சிவனும் அந்த தேரில் ஏறி சென்று அசுரர்களை அழித்தார். அந்த தேரின் அச்சாணி உடைந்து இடத்தில் ஒரு கூரம் கீழே விழுந்தது. அந்த இடம் ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடமே கூரம் என்று பெயர் அழைக்கப்பட்டது. அந்த தேரின் ஏற்கால் பூமியில் பதிந்ததால் அந்த இடத்தில் சிவன் சுயம்புவாக தோன்றினார். அந்த இடத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டது. அந்த ஆறில் இருந்துதான் நீரை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அது ஆதி காலத்தில் அதுவே மருவி கூவம் ஆறு என்று மாறியது. கூவம் ஆறில் அசுத்தம் ஏற்பட்டதால் அது நீரை எடுப்பதில்லை. அதற்கு பதிலாக இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். இப்படி அந்த ஒரு நிகழ்வு அங்கு நடக்கிறது. நாம் சென்னை கோவம் சென்றால் சுயம்பாக தோன்றியிருக்கும் அந்த சிவன் திரிபுர தாகர் என்ற பெயரோடு அங்கு அருள் பளித்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அங்கு சென்றால் அவரை வழிபாடு செய்யுங்கள். ஓம் நம சிவாய.